பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான ஆண்டவரே, இந்த நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற காலை ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே எங்களை உற்சாகப்படுத்தி இந்த நாளிலும் எங்களை கொண்டு வந்து ஆராதிக்க செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற சங்கீதம் 53 கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும், மறைபொருள்களை வெளிப்படுத்தும், தடைகள்லாம் நீக்கப்படாத விஷயங்களை காண பண்ணும். கேட்கிற பார்க்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது பாடல் ஆராதனை பியூலா அவர்கள் வந்து நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி நம்முடைய நெருக்கமான நேரத்திலே நமக்கு துணை நிற்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இதன் பேர் ஆமென் சொல்கிறீங்க. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் அதை பாடலாக பாடி, இந்த உலகத்தில் எனக்கு வேறு துணை இல்லை ஆண்டவரே, நீர் ஒருபோது என்னை விட்டு விலகவில்லை என்று பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்துவோம். என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றி நீரே. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றி நீரே. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றி நீரே. சொல்லுங்களேன். நெருக்கத்திலே என் துணையா நீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றி நீரே. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றி நீரே. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என்னோடு கத்தையே. ஆமென். புயலில் சிக்குண்ட சிறுவோடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. புயலில் சிக்குண்ட சிறுவோடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே, என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே. தூக்கி நிறுத்தி நீரே, பலப்படுத்தி நீரே, தூக்கி நிறுத்தி நீரே, பலப்படுத்தி நீரே. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கை. எல்லாரும் ஒரு வாட்டி அறிக்கைப்படுவோமா? வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ. ஆமே. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றி நீரே. என் நெருக்கத்திலே. ஆமா ஆண்டவரே, என் துணையே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆமென். ஊரு குலைந்த
ஆட்சி தேற்றி நீரே உருமாற்றி நீரே ஆட்சி தேற்றி நீரே உருமாற்றி நீர் சொல்லுமா வேறு துணையே இல்லை ஆமா விலகவில்லை உன் கரமோ கைவிடவே இல்லை வேறு துணை எல்லா கண்களை மூடி ஏசப்பா பார்த்து சொல்லுமா ஓ என்னை விட்டு விலகாத தெய்வம் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே ஓ நல்லவரே வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை உன் கரமோ கைவிடவே இல்லை வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை உன் கரமோ கைவிடவே இல்லை என் நெருக்கத்திலே என் துணையானீரே என்னோடு கத்தையே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என்னோடு கத்தையே நீர் மாற்றினீரே கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு பிரிவுகள் தானே கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு பிரிவுகள் தானே நான் நம்பினோரும் என்னை நம்பலையே நம்பினோரும் என்னை நம்பலையே என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை உம் கரமோ ஆமே துணை எல்லாரும் சொல்லுமா ஓ ஆமே எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய துணைக்கு ஈடாக ஒரு துணை வர முடியாது எல்லா பாதையிலும் இருளின் பாதையில மரணத்தின் பாதையில வியாதியின் பாதையில நம்ம இல்லாமையில எல்லாவற்றிலும் துணை வருகிறவர் நமக்கு துணை செய்கிறவர் ஹல்லேலூயா நம்பினோர் நம்மை கைவிட்டாலும் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடுதலையோடு சொல்லுமா வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை என் நெருக்கத்திலே என் துணையானியே என்னோடு கத்தையே நீர் மாற்றி நீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என்னோடு கத்தையே நீர் மாற்றி நீரே என் தகப்பனே என் இயேசுவே என் தகப்பனே என் இயேசுவே எல்லாரும் வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் அறிக்கை பண்ணி சொல்லுமா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஒருபோது விலகாதவர் ஓ நல்லவரே வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை ஆமா உம் கரமோ நல்லவரே நீர் நல்லவர் வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை ஆமே நாம எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுமா உம் கரமோ கைவிடவே இல்லை கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு பிரிவுகள் தானே கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு பிரிவுகள்
வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே, சொல்லுங்கள, வேறு ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம் கரமோ கைவிடவே இல்ல, வேறு துணை இல்ல, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்ல, வேறு துணை இல்ல, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்ல, வேறு துணை இல்ல, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்ல, உம் கரமோ கைவிடவே இல்ல. அந்த கைவிடாத நல்ல தெய்வத்தை எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாங்கள் எப்படி இருந்தாலும் உலகத்தார்கள் ஆண்டவரே மனிதர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயத்தை பார்த்து ஒருபோது எங்களை கைவிடாத தெய்வமே, நெருக்கத்திலிருந்து உம்மை கூப்பிடும் பொழுது நெருக்கத்தை மாற்றி எங்களை விசாலத்தில் வைக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குவீராக. கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தட்டும். உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். லைவ் மூலமாக வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த கால வேளையிலே நாம் 53ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 53ஆம் சங்கீதம் 14ஆம் சங்கீதமும் 53ஆம் சங்கீதமும் ஒரே மாதிரியாக சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். 2 சங்கீதமும் ஏறத்தாழ ஒன்றாவே இருக்கும். அதில் சொல்லப்பட்டதான் இதில் சொல்லியிருக்கும், இதில் சொல்லப்பட்டதான் அதில் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த சங்கீதங்களை நாம் படித்து ஆண்டவருடைய நாமத்தை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த 53ஆம் சங்கீதத்தில் வெறும் 6 வசனம்தான் இருக்கிறது. 6 வசனங்களை கொண்ட அந்த சங்கீதம் ஒரு பெரிய கணத்திற்குரிய சங்கீதமாக இவைகள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் அந்த ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கலாமா? சங்கீதம் 53 முதலாவது சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை யார் மூலமாக ஏற்றப்பட்டது என்று சொல்லியிருக்க பார்த்தீங்களா? சங்கீதக்காரன் தாவீது மூலமாக. படிங்க பார்க்கலாம். அதை தேவன் இல்லை என்று இல்லம்மா. 53ஆம் சங்கீதத்தில் துவக்கத்தில் சொல்லியிருக்காங்களா? மகளாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி, நல்லா கவனிக்கணும், மகளாத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்கும்படி தாவீதினால் பாடப்பட்ட ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். ஆமாம், மஸ்கில்னா நமக்கு போதக சங்கீதம்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். மஸ்கில் அது ஒரு போதக சங்கீதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லது மகளாத் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே ஒரு காரியத்தை மகளாத் என்னும் வாத்தியத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகளாத் என்றால் வியாதி, ஒரு வியாதியை குறிக்கிறது. இல்லாவிட்டால் அவங்களுக்கு வருகிற பிரச்சனை, சோதனை, பலவிதமான தொல்லைகள், வேதனைகள், இதை குறிக்கிறது. அதனால தான் மகளாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கிற ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. மகளாத் என்றால் வியாதி, வருத்தம், சோதனை, இந்த மாதிரி சில விஷயங்களை உடையதாக அர்த்தமாக காணப்படுகிறது. இப்படி மஸ்கில் என்கிற இந்த ஒரு போதக சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த 14ஆம் சங்கீதத்தையும் 53ஆம் சங்கீதத்தையும் அவர்தான் ஏற்றிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக
சொல்லுகிறது. ஆகவே இந்த 14ஆம் சங்கீதத்திலே யெகோவா என்று 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலோகிம் என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 53ஆம் சங்கீதத்தில் ஏலோகிம் என்று 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதங்களுடைய பின்னணியை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 2:22 நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதங்கள் அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறதாக சில வேத பண்டிதர்கள் அதை பார்க்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவனுடைய காலங்களிலே அவன் எப்படியெல்லாம் இருப்பான் என்று இந்த வசனங்களிலிருந்து சிலவற்றை ஆதாரமாக நாம் பார்க்கலாம். 1 யோவான் 2:22 நாம் படிக்கும்போது படிங்க பார்க்கலாம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று இயேசுவை கிறிஸ்து அல்லவென்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் கடவுளே இல்லைன்னு சொல்றான். அவன் வந்து பிதாவையும் குமாரனையும் இல்லைன்னு சொல்றான். ஆக மொத்தத்தில் இவங்க அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்களாக காணப்படுவதாக வேத பண்டிதர்கள் தெரிவிக்கிறார்கள். எபிரேயர் நிருபம் 11:6 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது அந்தி கிறிஸ்துவனிடத்திலே கிடையாது. ஆகவே இப்போ நம்ம வாசிக்கப்பட்ட சங்கீதத்திலையும் இது கிடையாது. அதனால் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:4 படிக்கலாம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவன் தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அந்த கிறிஸ்து அப்படிதான் வருவான். இப்போ இதுல கடவுளே இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்றது? அவன் தன்னை தானே காண்பிக்க விரும்புறான். கடவுளே இல்லைன்னு தானே மறுதலிக்கிறான். சங்கீதம் 53:6 படிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிகிற காலங்களில் இது ஒரு நாள் வரும். இந்த சூழ்நிலைகள் மாறும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். அதை தேவன் தான் கொடுக்க போகிறார். அதைத்தான் இங்கே தீர்க்க தரிசனமாக 53ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த 14ஆம் சங்கீதமும் 53ஆம் சங்கீதமும் நாம் பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவை குறித்து சில விஷயங்களை இவைகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்பொழுது நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 53:1 வாசிக்கலாம். வாசியுங்கள். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து நன்மை செய்யறதுக்கு ஒருத்தனும் இல்லை. பார்த்தீங்களா? இப்ப தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்போ அப்படிதான் இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறமா அவங்கள்ட்ட நல்லா விசாரிச்சு பார்க்கும்போது அவங்கள்ட்ட நல்லா பேசும்போது கடவுள் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இப்படியெல்லாம் பண்றதுனால நாங்கள் அப்படி மறுதலிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி கடவுள் இருக்கிறார் என்றெல்லாம் அவங்க சில பேர் அந்த கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு சிலர் அப்படி சொல்லுகிறார்கள். ஏனென்றால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கெட்டவன் என்றும் மதிகேடன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சாபங்கள் இந்த பூமியிலே வந்து சேருகிறது. கடவுள் இல்லை என்று யார் சொன்னாலும் சரி. சிலருக்கு நல்ல சரீரத்தில் பலன் இருக்கும், நல்ல சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அதனால வந்து கடவுள்லாம் கிடையாது, என் உழைப்பு தான் எனக்கு தெய்வம் எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். இந்த சரீரம் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் தாங்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வரும்போது, ஒரு வியாதி வரும்போது அப்போ தான் கடவுள்கிட்ட அவங்க சரணடைவாங்க. அது வரைக்கும் துள்ளுவாங்க கடந்து. சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, மறுதலிப்பாங்க. ஆனால் அந்த மறுதலிக்கிறவங்க இன்றைக்கும் ஒரு குரூப் இருக்குது.
எந்த கடவுளை சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது. கடவுளே இல்லைங்க, நான் அப்படி தான் விரும்புகிறேன் இருக்கிறேன், நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு கடவுள் வந்து எந்த உதவியும் இது வரைக்கும் செஞ்சதில்லை, நான் கடவுளை கூப்பிட்டதும் இல்லை என்றெல்லாம் சில ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. சோதரம். ஆனால் கடவுள் ஒரு இருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யார் வந்து இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 10:4 படிங்களேன். சங்கீதம் 10:4. சங்கீதம் 10:4 படிங்கள். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் நல்லா கவனிக்கணும். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் கர்த்தரை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. சரிங்களா? அவன் வந்து கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான். அந்த துன்மார்க்கன், அவனுக்கு பேரே சொல்லிட்டாங்க. கடவுள் இல்லை என்று ஒருத்தன் சொல்லுவானால் அவன் தான் துன்மார்க்கன் என்று சொல்றார். பைபிள் சொல்லுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ துன்மார்க்கர்கள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு மனசில் நினைக்கிறாங்களோ அவங்க பேர் வந்து துன்மார்க்கர் என்று வேதாமத்திலே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதுவும் எதனால் கடவுளை தேடலை அப்படின்னா கர்வம் என்று ஒன்று இருக்கிறதுனால அவங்க கடவுளை தேடலை, தேவனை தேடலைன்னு சொல்கிறாங்க. அதனால் துன்மார்க்கருக்கு எப்போதும் கர்வம் இருக்கும். சோத்திர யாருக்கிட்டையும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்கல்ல, அதனால் எப்போதும் தான் பெருமையிலே நிற்பாங்க. நான் தான் என்கிற அகம்பாவம் அவங்கள ஒட்டி இருக்கும். அதனால் யாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது. அவன் தான் துன்மார்க்கன். சோத்திரம். இந்த துன்மார்க்கர்கள் சில பேர் குடும்பங்களிலே இருப்பார்கள். புருஷன் மனைவியோடு ஓட்ட மாட்டான், மனைவியை புருஷனோடு ஓட்ட மாட்டான், பிள்ளைகள் பெற்றோரோடு ஓட்ட மாட்டாங்க, பெற்றோர் பிள்ளைகளோடு ஓட்ட மாட்டாங்க. இப்படியே வளர்ந்து வருவாங்க. வீட்டுக்குள்ளேயே சில துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. பள்ளி கல்லூரியிலேயே சில துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. ஆசிரியர் சொன்னதை கேட்கவும் மாட்டாங்க, ப்ரொஃபஸர் சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு தலைமை ஆசிரியர் கீழே உள்ளவங்களுக்கு சொன்னால் அதை கேட்கவும் மாட்டாங்க. சில பேர் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல தான் வேலை செய்கிற இடத்துல தங்கள் எஜமான் அவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. எல்லாரும் கீழ்ப்படிந்து சில வேலையை செய்வாங்க. ஆனால் சில பேர் வந்து எதிர்த்து நிற்பாங்க. அவனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் மேலான எந்த அதிகாரத்தையும் மதிக்க மாட்டான் சில நேரங்களில். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால் மேலான அதிகாரம் தான் கடவுள் இருக்கிறது. ஆனால் அந்த கடவுளே இல்லைன்னு சொல்லுவான், இல்லைன்னு சொல்லுகிறான். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். படிக்க பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் இருக்கிறார் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பார்த்தீங்களா? அந்த விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்க முடியும்? நம்ம தேடுறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை வந்தால் தானே கடவுளை தேட முடியும். அதனால் அவன் இப்படி தான் தேடாமல் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கான். சங்கீதம் 115:2-3 படிங்களேன். சங்கீதம் 115:2-3 படிக்க பார்க்கலாம். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் இந்த பூமியில் செய்கிறார். அதை மாத்திரம் மறந்து போக கூடாது கர்த்தருடைய பிள்ளை. நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? பைபிள் சொல்லுகிறது நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. எப்படி தேவன் இல்லை என்று மரிக்கடர்களும் துன்மார்களும் கர்வத்தினால் தேடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் இந்த பூமியிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படிதான் தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டு திரிகிறாங்கன்னே தெரியல. ஸ்தோத்திரம். நீங்க படிங்க, யோபின் புஸ்தகம் 31:28 படிங்களேன். 31:28 படிங்க. தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சில காரியங்களை நாம் படிக்கும் பொழுது அது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. படிங்க பார்க்கலாம். இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க யோபு 31:28. இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க
அக்கிரமமாயிருக்கும். ம். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனே மறுதலிப்பானே. உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பானேன் என்று சொல்லி இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவன் ஏற்கனவே நம்ம பரலோகத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப என்ன சொல்லுது பாத்தீங்களா? நம்முடைய தேவன் இப்ப எங்க இருக்கிறாரு? உன்னதங்களில் இருக்கிறார். சொல்லுங்க, எங்க இருக்கிறார்? உன்னதங்களில் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதங்களில் அவர் வாசமாய் இருக்கிறார். சங்கீதம் 102:20 நாம் படிக்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்றாங்க. படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 102:20. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தமது உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். நல்லா கவனிக்கணும். அவர் உயர்ந்த இடத்திலிருந்து வானங்களிலிருந்து பூமியை வந்து கண்ணோக்குகிறார். அவர் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார். இப்போ அவர் எங்க இருக்கிறார்? உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். யாரும் உட்கார முடியாத, யாரும் வசிக்க கூடாத, யாரும் தங்கக்கூடாத, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களே நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவர் உன்னதங்களில் இருந்து தமக்கு சித்தமானவைகள் யாவையும் செய்கிறார் என்றும் அவர் உயர்ந்த இடத்தில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார் என்றும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இல்லை என்று மதிக்கட்ட தனமாக சொல்லி கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். இன்னொரு வசனத்தை கூட நீங்க படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்கள். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே இருக்கிறவர் தன்னோடு அவர் முடிக்கவில்லை. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மையெல்லாம் உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் பண்ணுகிறார். இந்த சத்தியங்களை கேட்கும் போது அருமையான தெய்வ பிள்ளையே, எப்படிப்பட்ட தெய்வம் பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் உன்னதங்களிலே அவர் மாத்திரமல்ல, பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து நம்மை உயிர்ப்பித்து ஸ்தோத்திரம். பாருங்கள், 2ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். இப்ப 7ஆம் வசனம் படிங்க. 7 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. நல்லா கவனிக்கணும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்து இயேசுவுடனே அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். இதை யார் செய்தா? இல்லை என்று சொல்லுகிறவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவன் இருக்கிறார். அவர் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கண்ணுக்கு தெரியலன்னா கழுக்கம் போடு, கண்ணாடி போட்டாலாம் உனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 11:4 படிங்களேன். சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது தெரியுமா? 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். துஷ்டர்களும் பக்தி இல்லாதவர்களும் துன்மார்க்கரும் கர்வத்தினால் தேவனை தேடாமல் இன்னைக்கு தேவனை அசட்டை செய்து தங்கள் சாபங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கும் இருக்கதான் செய்கிறது. ஆனால் இங்கே எவ்வளவு தெளிவா சொல்லுகிறார் பாருங்கள். நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. இப்ப உதாரணமா சொல்லும்போது, இப்ப கர்த்தர் வந்து பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். டியூட்டி நல்லா கவனிக்கணும். அவருக்கு டியூட்டி இப்போ எங்கன்னா பரிசுத்த ஆலயத்தில். டியூட்டி டைம் முடிஞ்ச பிறகு பரலோகத்தில் அவர் சிங்காசனம் இருக்குது பார்த்தீங்களா, ரெஸ்ட் ஹவுஸ். அவர் போய் அதில் உட்கார்ந்து இளைப்பாருவார். நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவரும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை சொல்லியிருக்குல்ல. அதனால் அது சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. அவர் சிங்காசனத்தில் போய் அமர்ந்திருப்பார். அப்போ டியூட்டி டைம் எப்போ அப்படின்னா
சபையில் ஒரு டியூட்டி டைம், வேலை பார்க்குற நேரம், கண்ணீரோடும் கவலைகளோடும் வேதனையோடும் வருகிற உங்களை கர்த்தர் தொடுகிற நேரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், கர்த்தர் உங்களை சுகமாக்குகிற நேரம், கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற நேரம். அவர் டியூட்டி டைம் வித்தியாசமான டைம். ஹல்லேலூயா. டியூட்டி டைம் போக அவருக்கு சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கு. அவரு கொஞ்சம் மேலே போய் இளைப்பார்வார். ஹல்லேலூயா. அப்படின்னு பைபிளில் இல்லை. ஆனால் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இளைப்பாறுகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால் அவர் இளைப்பாறுதல் இல்லை. அங்கிருந்து அதே வசனத்தில் சொல்லியிருக்கு, அங்கிருந்து என்ன பார்க்குறாரா? படிங்க அதை, ஸ்தோத்திரம். அங்கிருந்து என்ன பார்க்குறாரு? 11:4. பரலோகத்தில் சிங்காசனம் இருக்கு. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை அவருடைய பார்க்கிறது. கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. பார்க்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? சும்மா இல்லை, அதை பார்த்துட்டு தான் டியூட்டி டைமுக்கு பூமிக்கு இறங்கி வருகிறார். அப்போ பூமியில் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆலயத்தில் இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுதுல்ல. இப்போ பாருங்க, நிறைய ஆலயத்தை இடிச்சு போட்டானுவோம். துன்மார்க்கர்கள், கர்வத்தினால் தேவனை தேடாதவன் என்ன செஞ்சிட்டான்? இடிச்சு போட்டுட்டான். இப்போ கூட மணிப்பூரில் என்ன பண்ணிட்டாங்க? நிறைய ஆலயத்தை இடிச்சு போட்டுட்டாங்க. அதில் சில ஆலயங்களில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, அந்த இடிச்சிட்டு அந்த பொருளை பொண்டாட்டிமார்கள் வீட்டில் கொண்டு போய் நல்ல மரத்தில் ஹுட்டில் செஞ்ச மரத்தெல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? நல்லா சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு நல்ல பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது 1-2 ஆலயத்தில் அப்படி நடந்திருக்கு. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஆலயத்தில் நடந்த அந்த சம்பவங்களில் இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா ஆலயத்தையும் தவிடுபொடி ஆக்கியாச்சு, எரிச்சாச்சு, சுட்டெரிச்சாச்சு. ஆனால் அந்த காரியத்தை எடுத்துட்டு சென்ற அந்த ஸ்திரீ, அந்த வீட்டின் ஸ்திரீ, அவளுக்கு ஒரு சமாதானமே இல்லையா. அந்த என்னைக்கு இந்த நாற்காலி சேர்லாம் அவங்க வீட்டுக்கு போச்சோ, சபையில் உள்ளது, அன்னையிலேருந்து சமாதானமே இல்லையா. ஆனால் அவங்களுக்கு எப்போதும் ஒரு எண்ணம் வருமா, என்னன்னா அந்த சபையில் ஒரு பெரிய கூட்டம் நின்று ஆராதிக்கிறது போல, கைத்தட்டி பாட்டு பாடுறது மாதிரி அந்த ஃபீலிங்லேயே இருந்தாங்க. இருந்துட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பக்கத்தில் உள்ளவங்கள, அந்த ஆலயத்தில் இப்போ போய் பாருங்களேன், யாராவது ஏதாவது செய்கிறாங்களா, ஆராதிக்கிறாங்களா, போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க உடனே போய் பார்த்துட்டு அங்கே யாரும் ஆராதிக்கலை, எல்லாம் தீக்கரையாக சுட்டரிச்சு கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? ஆனால் நான் பார்க்குறேனே, தினமும் அந்த காட்சி தான் என் கண்ணில் வருது என்று சொல்லி கடைசியில் இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த குடும்பத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த குடும்பங்கள் இது மாதிரி 1-2 ஆலயத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை நிறைவேறிக்கிறது, நடந்திருக்கிறது இந்த மணிப்பூர் மாநிலத்தில். சோத்திரம். ஆனால் மதிகேடர்கள் கர்வத்தினால் தேவனை தேடாமல் தேவன் இல்லை என்று சொல்லி ஆலயத்தெல்லாம் இடிச்சு போட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு? ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கு. சோத்திரம். பார்த்தீங்களா? ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், தேவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருக்கிறார் ஆலயத்தில். உனக்கு கண்ணு தெரிலன்னா என்ன பண்ணுறது? உனக்கு கண்ணு தெரில, இப்போ பாரு, உன் மனைவி கண்ணை திறந்தாரா? இப்போ மனைவி பார்த்தாங்களா? ஸ்தோத்திரம். ஆலயத்தில் தேவன் இருக்கிறாரா? ஆராதனை நடக்குதா? ஸ்தோத்திரம். ஆகவே சீக்கிரத்திலே மணிப்பூரில் இருக்கிற எல்லா ஆலயமும் திறக்கப்படணும். ஸ்தோத்திரம். இந்த சாபம் இடிக்கப்பட்ட அத்தனை பேர் வீடுகள்லையும் இருக்கும், ஒருத்தனும் தப்ப முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் தான் அவங்களுக்கு இரக்கம் செய்யணும். ஸ்தோத்திரம். ஏன்னா பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை, வானம் பூமி ஒளிஞ்சு போயிருமா. இந்த வசனமோ இந்த வார்த்தையோ ஒளியே ஒளியாது. துன்மார்க்கர்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், ஒளியவே ஒளியாது. அதனால் வசனம் நிறைவேறும். எங்கே போய் இடுக்கில் நுழைஞ்சாலும் சரி, இந்த வசனம் உன்னையும் விடாது, உன் குடும்பத்தையும் விடாது. ஸ்தோத்திரம். சரியாக மாட்டிட்டேன். ஹல்லேலூயா. கையை வச்சுட்டேன், வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சுட்டேன். அதனால் நீட்டக்கூடாத இடத்துல காலை நீட்டிட்டேன். அதனால் ஸ்தோத்திரம். அந்த சாபங்கள் உன்னை சும்மா விடாது, அந்த கூக்குரல் சும்மா விடாது, அந்த கண்ணீர் உன்னை சும்மா விடாது. தேவனை ஆராதிக்கிற இடத்த அபகரித்து இன்னைக்கு முச்சோந்தியில் நடுரோட்டில் தேவனை ஆராதிக்க செய்திருக்கிற, கண்டிப்பாக அதனுடைய காரியங்கள் உன்னை ஒரு நாளும் விடாது, உன் குடும்பத்தையும் விடாது. பெரிய வேலையில் சிக்கிட்டீங்க, எவன் சொல்லி செஞ்சீங்களோ தெரில, ஆனால் நீங்கள் மாட்டிட்டீங்க. ஸ்தோத்திரம். அதனால் இது எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க, உங்களை காப்பாற்றிக்கிங்க, அவ்வளோதான். கடவுள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. வேதவசனம் பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆமாம், எத்தனையோ பேர் இந்த வேதவசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு ஒரு மண்ணும் தெரியாமல் நீ பாட்டுக்கு போய் ஆலயத்தில் கையை வச்சுட்ட.
ஸ்தோத்திரம். அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கில் கொண்டு போய் விட்டுருச்சு தெரியுமா? இனி ஒவ்வொருத்தருக்கும் இனிமேல் தான் பாடம் இருக்குது. ஸ்தோத்திரம். எப்போதும் ஒரு பாவத்தை நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம், ஆனால் அதுக்கு தண்டனை பின்னாடி தான் வரும். பாவத்தோடு சேர்த்து வராது, கொஞ்சம் நாள் கழித்து வரும். ஒருவேளை உனக்கு வரலாம், உன் பிள்ளைகளுக்கு வரலாம், உன் குடும்பத்துக்கு வரலாம். அதனால் எனக்கு தண்டனையே வராதுன்னு சொல்லி எவனும் நினச்சிடாதீங்க. நிச்சயமாக உண்டு. ஏன்னா பைபிள் வசனம் உண்மை. இதெல்லாம் நடக்கும். நடக்காத ஒரு காரியத்தை பைபிளை வச்சு உலகம் முச்சுடும், அதை எல்லாரும் கை கொள்ளணும்னு தேவையில்லை. எல்லாம் நடக்கிறதுனால தான் பைபிள் இன்னைக்கு உலகம் முச்சுடும் இருக்கு. எல்லாரும் என்னென்னமோ பண்ணாங்க இந்த பைபிளை ஸ்தோத்திரம் ஒழிக்கிறதுக்கு, ஆனால் முடியல. அவன் தான் ஒழிஞ்சு போனானே தவிர பைபிள் இன்னை வரைக்கும் நிலைச்சுதான் இருக்கு. ஆலயங்கள் இன்னை வரைக்கும் நிலைச்சுதான் இருக்கு. ஸ்தோத்திரம். அதனால அருமையான தேவ பிள்ளைகள், கடவுள் இல்லை என்று நம்ம சொல்லவே கூடாது. நீங்கள் படிங்க சங்கீதம் 33:6 படிங்களேன். சங்கீதம் 33:6. தேவன் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்க. என்ன செய்கிறார் படிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. பாத்தீங்களா? தேவனுடைய வார்த்தை. அவர் சும்மா இல்ல, அவர் இருக்கிறார். எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார்லாம் படிச்சோம். ஆனா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் வானத்தையும் பூமியையும் அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறார், படைத்திருக்கிறார். வாயின் வார்த்தையினால், வாயின் வார்த்தையை வச்சு அவர் எல்லாவற்றையும் இந்த பூமியில உண்டாக்கி இருக்கிறார். அதனால ஆதியாமம் 1:1 படிக்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 3 படிக்கிறோம். படிங்க பார்க்கலாம். ஆதியாமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று வெளிச்சம் உண்டாயிடுச்சு சொன்ன உடனே வார்த்தை, அந்த வார்த்தையை அவர் பூமியில பயன்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த வெட்டாந்தரையாக இந்த பூமியில நிக்கிறோம். இந்த பூமி அவரால் படைக்கப்பட்டது, அவரால் உண்டாக்கப்பட்டது. மதிகடனே ஸ்தோத்திரம். நன்றாய் சிந்தித்துக்கொள். கண்ணா புண்ணான்னு அதை இதை சொல்லி உன்னை நரகத்துக்கு கொண்டு போவாத. நல்ல கவனிக்கணும். இந்த அருமையான காரியங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டது. தேவன் தமது வார்த்தையினால் இந்த பூமியை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னதும் உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு. பார்த்தீங்களா? ஒரு இருள் இருந்துச்சு. 2வது வசனத்துல படிக்கும் போது எப்படி இருந்தது தெரியுமா? படிங்க பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. ஆழம் எங்க இருக்கு? மேலையா இருக்கும், அது கீழே தான் இருக்கும். அப்ப மேல என்ன இருந்தது? இருள் இருந்துச்சுன்னு சொல்லி இருக்குது. ஆவியானவர் ஜலத்தின் மேல என்ன பண்ணாரா? அசைவாடி கொண்டிருந்தாரா. அவர் தான் இப்ப ஆவியானவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க? என்ன சொல்றாரு? நமது வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை என்று சொல்லுகிறது ஜீசஸை குறிக்குது. நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை என்று சொல்லுகிறது ஜீசஸை குறிக்கிறது. ஜீசஸ் தான் சொல்றாரு என்னது? வெளிச்சம் உண்டாக கடவது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆரம்ப காலத்துல எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் 3 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப யாரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறா அப்படின்னா, அந்த வார்த்தையை குமாரன் பயன்படுத்துறார். எப்படி? வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். உடனே வெளிச்சம் என்ன செஞ்சது? உண்டானது. ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அங்கதான் அசைவாடி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, அங்கதான் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தெய்வம் அவர்களோடு தான் இருக்கிறார். ஆனாலும் வேலைகள் அத்தனையும் குமாரன் இயேசுவுடையது, பரிசுத்த ஆவியானவருடையது. அவரும் அங்கே தான் இருக்கிறார். ஓகே, நீங்கள் இப்போ படிக்கலாம். ஸ்தோத்திரம். படிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:3 படிங்க. நல்லா கவனிக்கணும். படிங்க 1:3. யோவான் சுவிசேஷம் 1:3. என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? சீக்கிரம் எடுத்தவங்க யார் வேணாலும் வாசிக்குமா, அலட்சியமா இருக்காதீங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாம் கவனிக்கணும். என்ன சொல்லுங்க, திரும்ப படிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் மூலமா? வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னது யாரு? தேவகுமாரன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அடுத்தது, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. எப்படிங்க? உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வேற யாராலும் உண்டாகல, எல்லாம் அவரால தான் உண்டாச்சு. அப்படியே 10வது வசனத்துக்கு வாங்க.
படிங்க பார்க்கலாம். அவர் உலகத்தில் இருந்தார். அவர் எங்க இருந்தார்? உலகத்தில் இருந்தார். உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமே இப்ப யார் மூலமா உண்டாச்சு? சொல்லுங்க, யார் மூலமா உண்டாச்சு? அடாடா சொல்லுங்களேன். உலகம் யார் மூலமா உண்டாச்சு? வார்த்தை மூலமா. வார்த்தை யாரு? ஜீசஸ். வார்த்தை தான் ஜீசஸ். அந்த வார்த்தையின் மூலமா தான் உலகம் உண்டானது. அல்லேலூயா. இவ்விதமாக தேவன் எப்படி உண்டானது என்று சில காரியங்களை சொன்னார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பிதாவாகிய ஒரே தெய்வம் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவராலே சகலமும் உண்டாயிருக்கும். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருக்கென்று நாம எல்லாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமா சகலமும் உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா? எல்லாம் அவர் மூலமா உண்டாச்சு. அவர் மூலமா உண்டாச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 24, 25, 26 3 வசனங்களையும் வாசிப்போம். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17, 24, 25, 26. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். உலகத்தையும் உலகத்திலுள்ள யாவையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு படைப்புகளில் ஒரு நல்ல அருமையான தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க அப்படியே 2 பேதுரு 3:5 படிங்களேன். 2 பேதுரு 3:5 சீக்கிரம் படிங்க. 2 பேதுரு 3:5. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே. பூர்வ காலத்திலே அப்படின்னா இந்த வேதம்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையை முன்னிட்ட வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி. பாத்தீங்களா? அந்த ஜலத்தினாலே நிறைஞ்சிருக்கிறது இந்த பூமி. அப்ப ஜலத்துல ஒரு 4 பங்கு இந்த பூமியில ஜலம் இருக்குதான். பாத்தீங்களா? 4 பங்கு ஜலம் இருக்கு. அதுல 1 பங்கு தான் நமக்கு பூமி. அதுல இருக்கிறோம். மிச்சம் 3 பங்கு எப்படி இருக்கு? தண்ணீர் தான் இருக்கு. அந்த தண்ணீர்ல தான் இப்ப நம்ம என்ன பண்றோம்? பக்கத்துல இருக்கோம். அந்த தண்ணீர் எப்போ வேணாலும் இந்த கால்வாசியை நிரப்பிடலாம். ஒன்றும் அதுக்கு ஒரு மேட்டர் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தண்ணீர் ஹெவியாச்சுன்னா அது அப்படியே என்ன பண்ணும்? நம்ம பூமியை மூடிடும். ஆனா என்ன அந்த தண்ணியெல்லாம் என்ன நினைக்குது அப்படின்னா, அன்னைக்கு பூமியை உண்டாக்கி எல்லையை மீறாதபடிக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒரு காவலை போட்டுட்டாரு. ஒரு எல்லையை கட்டளையிட்டார் ஆண்டவர். அதனால அந்த எல்லைக்குள்ள அது பயந்துட்டு உட்காந்துருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு. பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்துட்டு அது அங்கேயும் உட்காந்துருக்கு. தண்ணிலாம் 3 பகுதியில இருக்கு. இன்னும் தண்ணி ஒரு பகுதியில தான் இப்ப நம்மலாம் இருக்கிறோம் பூமியில. ஆக அவர் இந்த ஒரு பகுதி பூமியை நமக்காக உண்டு பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தண்ணி எல்லாம் அந்த எல்லையை விட்டு மீறாதபடிக்கு அதுக்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டாராம். அந்த எல்லைக்குள்ளதான் அந்த தண்ணி இருக்கு. அந்த 3 பங்கு தண்ணி எங்க இருக்கு அப்படின்னா அது ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு. அது இன்னும் வரல. இது வானத்துல இருந்து போற மழை. இந்த பூமியில உள்ள தண்ணி எல்லாம் நம்ம மேல வந்துச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். ஆனா இது வானத்துல இருந்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அந்த மழை தண்ணி எல்லாம் வரும். மழை தண்ணி இப்ப நல்லா தேங்கி நிற்கிற இடத்துல அது தேங்கி நிற்கும். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஏன் வெள்ளம் வருது, ஆபத்து வருதுன்னா, நீங்க மழை தண்ணி நிக்கிற இடத்தெல்லாம் வீட்டை கட்டிட்டீங்க. மழை தண்ணி நிக்கிற இடத்தெல்லாம் ரோட போட்டீங்க. மழை தண்ணி நிக்கிற இடத்துல எல்லாம் காம்ப்ளெக்ஸை கட்டிட்டீங்க. மழை தண்ணி நிக்கிற இடத்தெல்லாம் உங்க பையனுக்கு எடுத்துக்கிட்டீங்க. இப்ப மழை தண்ணி எங்க நிற்கும்? அதான் உங்க வீட்டுல நிக்குது. புரியுதுங்களா? இப்ப மழை தண்ணி எங்க நிக்குது? உங்க வீட்டுல நிக்குது. அது காரணம் என்ன? அது இருக்கிற இடத்த நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்க. ஏற்கனவே கடவுள் நமக்கு கால்வாசி பூமியை கொடுத்துட்டாரு. 3 பங்கு தண்ணியை வச்சுட்டு 1/4 பங்கு கொடுத்துட்டாரு. அந்த ஆசை விடல. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவர் கொடுத்ததை விட இன்னும் சில இடத்துங்கெல்லாம் போய் என்ன பண்ணிட்டோம்? உள்ள போயிட்டோம். அதனாலதான் இப்ப அந்த தண்ணிக்கு ஒரே கோபம். மழை தண்ணி வந்ததும் உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுது? மழை தண்ணி, ஏரி தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி எல்லாம் இப்ப நம்ம அழிச்சிட்டு இருக்கு. நேத்தி ஒரு ஏரியாவில் பார்த்தோம். ஒரு நாட்டில் பயங்கரமான வெள்ளம் வந்துட்டு இருக்கு. அது ஒரு நாட்டை அலங்கோலமாக்கிடுச்சு.
ஸ்தோத்திரம் ஆக்கி பாலங்கள்லாம் அப்படியே என்ன செய்யுது, உடஞ்சி உழுது. நேற்றைய நியூஸ் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்படி நிறைய அழிவுகள் வந்துகிட்டே இருக்கு, தேசத்துல பல அழிவுகள் வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த பூமி உள்ள தண்ணி எல்லாம் அவனுடைய வார்த்தைக்கு பயந்து தான் அது அங்கங்க அப்படியே இருக்கு. அது எந்த சேதத்தையும் நமக்கு இதுவரைக்கும் கொடுக்கல. ஆனால் இப்போ நமக்கு சேதம் கொடுக்கறது வானத்திலேருந்து ஊற்றப்படுகிற தண்ணி. அது நிற்கிற இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். அதனால தான் அது இப்போ நம்ம சோதிக்குது. அதனால அதில் நிறைய பேர் நேற்று நடந்த அந்த வெள்ள பாதிப்பில் 280 பேர் என்னமோ இறந்துட்டாங்களாம். அப்புறம் ஒரு 800 பேர் காயத்தில் இருக்காங்க. அப்புறம் இன்னும் 100கணக்கான பேர் காணுமா, எங்கே போனாங்கன்னு தெரில, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால ஸ்தோத்திரம், ரொம்ப எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. தேடுதல் வேட்டையில் எல்லாம் இறங்கியிருக்காங்க. பூமி பிளந்து அப்படியே தண்ணி எல்லாம் உள்ள போயிடுச்சு. காரு லாரி எல்லாம் அப்படியே பாலம் எல்லாம் உள்ள போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் காட்டினாங்க. ஸ்தோத்திரம். இப்படி நிறைய அழிவுகள் நடந்துட்டு இருக்கு. அதனால ஆனால் இந்த பூமி மாத்திரம் கடவுளுக்கு பயந்து அந்த தண்ணீரை அப்படியே அந்த எல்லையை பாதுகாத்துட்டு அப்படியே உட்காந்துருக்கு. ஆண்டவர் இனிமே அவர் அந்த எல்லையை அவர் இப்போ எடுக்க மாட்டார். ஏன்னா அந்த காவாசி பூமியை நெருப்பினால் அழிக்கப்பட்டு வானத்தை பேப்பர் போல சுருட்டிட்டு அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போறார். அதனால அவர் இப்போ தண்ணி அப்படியே தான் வச்சிருவார், தண்ணி தொட மாட்டார். ஆனால் தண்ணி அவர், ஏன்னா வானவில்ல சொல்லிட்டார்ல, நான் பூமியை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அதனால வானவில்ல வச்சுட்டாரு. அந்த வானவில் இன்னை வரைக்கும் பூமியில இருக்கு. அந்த வானவில்ல நம்ம அடிக்கடி மழை காலங்களில் வானத்தில் வைக்கிறத நம்ம பார்க்கலாம். பல கலர்கள் அப்படியே ரவுண்டா வந்து நிற்கும் பார்த்தீங்களா, கொடையா வந்து நிற்கும்ல, அதான் வானவில். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரம் கொப்பேர் மரத்தின அந்த கப்பல் வந்து அந்த மலையில் போய் நிற்கிது. அந்த மலையில் ஆண்டவர் நோவா வெளியே கூப்பிட்டு, இந்த மாதிரி இனிமேல் நான் இந்த மாதிரி தண்ணீர்னால அழிக்க மாட்டேன், இந்த பூமியில் 3 பங்கு தண்ணீர்னால உன்னெல்லாம் அழிக்க மாட்டேன், அதனால நீ தைரியமாரு, அதுக்கு அடையாளமாக அந்த வானவில்லை இந்த வானத்தில் வைக்கிறேன், பார்த்துக்க, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டார். உன்னையும் உன் சந்ததியும் தொடாது அப்படின்ட்டார். அதனால நோவா காலத்துக்கு அப்புறம் எந்த அழிவும் அவங்களுக்கு வரல. பார்த்தீங்களா, எந்த அழிவும் அவங்களுக்கு வரல. கடவுள் காத்துட்டார். அவர் இன்னைய வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ வர அழிவெல்லாம் வந்து ஏரி உடஞ்சி, ஆறு உடஞ்சி, மழை பெஞ்சு, அந்த அழிவு அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நம்ம அந்த தண்ணி இருக்கிற இடத்துல நீங்கள் நான் உட்காந்துருக்கனால அது வந்து என்ன செய்யுது, நம்ம நிரப்பிடுது, அவ்வளோதான். அதனால இதுக்கும் தேவனுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. நாம தான் போய் குழியை வெட்டி நாமளே நின்றுக்கிட்டோம் அதில், அவ்வளோதான். அதனால் எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து ஆண்டவரால் படைக்கப்பட்டது, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது, அவருக்காகவும் அவருக்கென்றும் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆகவே மட்டும் ஆண்டுடைய வாசனை வார்த்தையை கேட்ட உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம எல்லாரும் தலைவணங்கி ஜெபிக்கலாமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைவணங்குவோம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரம். 53ஆம் சங்கீதத்தை நாங்கள் இவ்வளவு நேரம் 6 வசனங்களாக இருந்தாலும் சில வசனங்களை நாங்கள் தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் சொன்னாலும் தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்றும், ஆண்டவரே அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரலோகத்திலும் உன்னதத்திலும் உயர்ந்த ஸ்தானங்களிலும் இருந்து ஆண்டவரே பூமியை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்றும் வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது. தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இந்த பகர் காலங்களிலே உம்முடைய சித்தஞ்சை எங்களுக்கு கிருபை தாரும். ஒருவேளை இயேசு பெருமான் இந்த பூமியிலே இந்த பகர் காலத்திலே வருவீர் என்றால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், எல்லா தீமைக்கும் விலை காத்துக்கொள்ளும், அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட்.